வாழ்க வளமுடன். குப்புற படுத்த நிலையில் செய்யும் ஆசனங்கள். புஜங்காசனம். கவிழ்ந்து படுத்த நிலையில் கால்கள் சேர்ந்திருக்க வேண்டும். கைகளை மடக்கி உள்ளங்கைகளை மார்புக்கு அருகில் இரு புறத்திலும் வைத்து கொள்ளவும். மூச்சை இழுத்துக்கொண்டே தலை, கழுத்து, மார்பு பகுதியை தொப்புள் வரை மேலே உயர்த்தி பின்னோக்கி வளைக்க வேண்டும். அடிவயிறு பகுதி தரையில் பதிந்திருக்க வேண்டும். மூச்சை வெளியே விட்டு 5 இயல்பான மூச்சு நேரம் இருந்து ஆரம்ப நிலைக்கு திரும்ப வேண்டும். அர்த்த சலபாசனம். கவிழ்ந்து படுத்து கொள்ள வேண்டும். தாடையை தரையில் படும்படி வைத்து 2 கைகளையும் உடம்போடு ஒட்டி தரையில் வைத்து கொள்ளவும். பெருவிரலை உள்வைத்து விரல்களை மடக்கி ஆதி முத்திரையில் கைகளை தொடைக்கு அடியில் வைத்து மூச்சை இழுத்துக்கொண்டே முழங்கால் மடங்காமல் ஒரு காலை முடிந்தவரை மேலே உயர்த்தவும். மூச்சை அடக்கி அந்த நிலையில் சிறிது நேரம் இருக்கவும். பிறகு மூச்சை விட்டபடி முதல் நிலைக்கு வரவும். சரள தனுராசனம். கவிழ்ந்து படுத்து கொள்ள வேண்டும். ஒரு காலை மடக்கி முதுகை நோக்கி பின்னால் மடிக்க வேண்டும். அதற்குரிய கையை முதுகுக்கு பின்னால் கொண்டு சென்று கணுக்கால்களை பிடிக்க வேண்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே தலை, மார்பு, தொடை மற்றும் கால் பகுதிகளை ஒரு சேர உயர்த்தி உடலை வில் போல் வளைக்கவும். மூச்சை வெளிவிடவும். இந்த நிலையில் 5 இயல்பான மூச்சு நேரம் இருந்து முன்பு நிலைக்கு வரவும். மக்கராசனம். கவிழ்ந்து படுத்து கொள்ள வேண்டும். 2 கால்களுக்கு இடையில் 1 அடி இடைவெளி விட்டு குதிகால்கள் உள்பக்கமாகவும் விரல் பகுதிகள் வெளிப்பக்கமாகவும் இருக்கும்படி அமைத்து கொள்ள வேண்டும். கைகள் இரண்டையும் முகத்திற்கு முன்பாக கொண்டு வந்து இடக்கை மீது வல உள்ளங்கை இருக்குமாறு வைத்து கொள்ள வேண்டும். இடத்தாடை கைகளின் மேல் இருக்குமாறு கண்களை மூடி படுத்து கொள்ளவும். உடலையும் மனதையும் தளர்த்தி கொண்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்த பின் பழைய நிலைக்கு வரவும். வாழ்க வளமுடன். மல்லாந்து படுத்த நிலையில் செய்யும் ஆசனங்கள். நவுகாசனம். மல்லாந்து படுக்க வேண்டும். மல்லாந்து படுக்க வேண்டும். கைகளை நேராக நீட்டி உள்ளங்கை தரையில் படும்படி வைக்கவும். மூச்சை இழுத்துக்கொண்டே கைகளையும் கால்களையும் முட்டி மடங்காமல் ஒரே நேரத்தில் மேல் நோக்கி உயர்த்தவும். 5 இயல்பான மூச்சுகள் செய்த பின்பு முதல் நிலைக்கு வரவும். உத்தான பாதாசனம். மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்தபடியே இரு பாதங்களையும் சேர்த்து தரைக்கு மேலே 1 அடி உயரத்தில் தூக்கி நிறுத்தவும். 5 இயல்பான மூச்சுகள் விட்ட பின்பு மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக இரு பாதங்களையும் இறக்கி தரையில் வைக்க வேண்டும். அர்த்த அலாசனம். மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். மூச்சை இழுத்தபடி 2 கால்களையும் ஒன்று சேர்த்து 90 டிகிரி மேலே உயர்த்தவும். 2 உள்ளங்கைகளும் விரிப்பில் அழுத்தி வைக்க வேண்டும். 5 இயல்பான மூச்சு விடும் நேரம் இருந்து பின்பு ஆரம்ப நிலைக்கு வரவும். அர்த்த பவன முக்தாசனம். விரிப்பின் மீது மல்லாந்து படுத்து கொள்ளவும். கைகளை உடலோடு சேர்த்து நீட்டியபடி வைத்து கொள்ள வேண்டும். வல முழங்காலை மடித்து இரு கைவிரல்களை கோர்த்த வண்ணம் முழங்காலை இழுத்து பிடித்து கால் தொடை வயிற்றில் படும்படி பிடிக்க வேண்டும். அதோடு தலையையும் முன்னோக்கி வளைத்து மூக்கு முழங்காலை தொடும் வகையில் வைத்து கொள்ளவும். காலை மடக்கி வயிற்றோடு இறுக்கி வைக்கும்போது மூச்சை வெளியேற்றவும். இடக்கால் நீட்டியபடியே தரையில் படிந்திருக்க வேண்டும். இந்நிலையில் 5 அல்லது 6 வினாடிகள் வைத்திருந்து பிறகு சேது பந்தாசனம். தரையில் மல்லாந்து படுத்து கொள்ள வேண்டும். முட்டிக்கால்களை மடக்கி பாதங்களை தரையில் வைக்கவும். கைகளை உடலின் பக்கத்தில் வைக்கவும். மூச்சை இழுத்துக்கொண்டு இடுப்பை மேலே உயர்த்தவும். 10 முதல் 20 வினாடிகள் இந்த நிலையில் இருக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே
இடுப்பை மெதுவாக இறக்கவும். சவாசனம். மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும். கால்களுக்கு இடையே 2 அடி இடைவெளி இருக்க வேண்டும். கால் விரல்கள் வெளிநோக்கி இருக்க வேண்டும். கைகள் இரண்டையும் 45 டிகிரி வைக்கவும். உள்ளங்கை மேல்நோக்கி இருக்க வேண்டும். கண்களை மூடி இயல்பான மூச்சை கவனிக்கவும். கால்களில் இருந்து தலைவரை ஒவ்வொரு பகுதியாக தளர்த்தி வரவும். வாழ்க வளமுடன். தியான நிலையில் செய்யும் ஆசனங்கள். சுகாசனம். சமமான தரையின் மீது விரிப்பினை போட்டு அமர்ந்து கொள்ளவும். இடக்காலை மடக்கி இடது குதிக்கால் வலக்காலின் கெண்டைக்காலில் படியுமாறு நெருக்கி வைத்து கொள்ள வேண்டும். பிறகு வலக்காலை மடக்கி இடக்காலின் கெண்டைக்காலில் படியும் வகையில் வைத்து கொள்ள வேண்டும். முழங்கால்கள் தொடை ஆகியன தரையில் படிந்திருக்க வேண்டும். முதுகு நேராக இருக்க வேண்டும். கைகளை முழங்கால் மேல் சின்முத்திரையில் வைத்து கொள்ள வேண்டும். அர்த்த பத்மாசனம். தரையில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளவும். வலது பாதத்தை இடது தொடையின் மேல் வைக்கவும். இடது காலை மடக்கி தரையில் வைக்கவும். முதுகை நேராக வைத்து கொள்ளவும். கைகளை முட்டியின் மேல் வைத்து சீரான மூச்சியுடன் அமரவும். பிறகு இதேபோல் மாற்றி செய்யவும். பத்மாசனம். அமர்ந்த நிலையில் கால்கள் இரண்டையும் நீட்டிக்கொள்ளவும். பாதங்களுக்கு இடையே 1 அடி இடைவெளி இருக்க வேண்டும். இடக்காலை மடக்கி பாதத்தை வலத்தொடை மீது, வலக்காலை மடக்கி பாதத்தை இடத்தொடை மீதும் வைக்கவும். 2 குதிகால்களும் அடிவயிற்றை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். ஸ்வஸ்திகாசனம். தரையில் நிமிர்ந்து அமரவும். வலது பாதத்தை இடது தொடையின் அருகிலும் இடது பாதத்தை வலது தொடையின் அருகிலும் வைக்கவும். முதுகை நேராக வைத்து கொள்ளவும். கைகளை முட்டிகளின் அல்லது ஞான முத்திரையில் வைக்கவும். கண்களை மூடி சீரான மூச்சியுடன் தியானம் செய்யவும். சித்தாசனம். தண்டாசனத்தில் அமர்ந்து இடக்காலை மடித்து குதிகாலை குதத்தை ஒட்டி நெருக்கி வைத்து கொள்ளவும். வலக்காலை மடித்து இடக்காலின் மீது வைத்து வல குதிகால் பால்குறியை ஒட்டி அமைத்து கொள்ள வேண்டும். இடக்கெண்டைக்கால் மீது வல கெண்டைக்கால் அமைந்திருக்க வேண்டும். தொடை, முழங்கால் ஆகியவை தரையில் படியுமாறு இருக்க வேண்டும். நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி தியானம் நிலையில் செய்யலாம்.